Hello friends, welcome to my channel. இன்னைக்கு climate பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சில்லுன்னு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு சட்னி அரைச்சிரலாம். சட்னிக்கு தேவையான ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு சேர்க்கிறேன். தேவையான அளவு தேங்காய். நைட்டே ஊற வச்ச பச்சை பயிறு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிறு சட்னி தான் இன்னைக்கு பண்ண போறேன். பச்சை பயிறு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி தான், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பொட்டுக்கடலை சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிறு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஊற்றி வச்சாச்சு. சுட சுட இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பச்சை பயிறு சட்னி மதியானம் லஞ்சுக்கும் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். எப்போவுமே லஞ்சுக்கு பச்சை பயிர் கூட்டு, சைடிஷ்க்கு கேரட் பொரியல், பச்சை பயிர் போட்டு கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். குக்கிங் வேலையெல்லாம் காலையிலே முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு இந்த செடி பாட்டுக்கு மாற்றி வைக்கணும். லாஸ்ட் வீக் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அரிக்காப்பாம். சரி, அது வைக்கலான்ட்டு வெளியில் வந்தேன். இந்த சின்ன குட்டி வேறு கூட வந்துருச்சு. நான் தான் செடி வைப்பேன்னு சொல்லிவிட்டு என் தம்பி பாப்பா. பாப்பா பாருங்கள், இப்போவே செடி வைக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என் கூடவே செடி வச்சு முடிக்கிற வரையும் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. பாப்பா கூட சேர்ந்து அந்த செடியை வச்சு முடித்தாச்சு. நேற்று டிமார்ட்லேருந்து கிராசரி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 499 சொல்லிவிட்டு எல்லா கிராசரிஸும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுக்க. இந்த பிளேட்ஸ் எல்லாம் டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் தடவி, எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, தடவி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இது மாதிரி ஸ்டவ் ஹீட்டோ இல்லை கேண்டில் ஹீட்டில் அதை காட்டினீங்கன்னா கொஞ்ச நேரம் அதை காட்டிட்டு எடுத்துட்டால் ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இது சூப்பரான கிச்சன் டிப்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பாத்திரம் வாங்கினீங்கன்னா. நான் சூடாக இருக்கும்போது எடுக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு கை வச்சு எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். அந்த ஸ்டிக்கு எதுவுமே அந்த பாத்திரத்தில் வராது. அதே மாதிரி மற்ற பிளேட்ஸ்லேயும் எடுத்துடலாம். இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. லாஸ்ட் வீடியோ டிமார்ட் ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் அதில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்சாஸ் ஹோமில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட லைக் அண்ட் ஷேர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் இருதயத்தின்